ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். வேயற்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டுச்சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனாக்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டார் ஐந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயப்புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. பாவை விழியில் ராமாயணம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு 20வது பாசுரம். இன்னியோட 4 காட்சிகள் நிறைவடைகிறது. பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தியில் இருக்கிறத சேவிச்சா இந்த பெண்கள்லாம் சேர்த்தி சேவையை சேவிக்கணுங்கிற அவசியம் இல்லை, தியானம் பண்ணாலே போகும். நம்மக்கிட்ட இருக்கிற ரஜோகுணம் தமோகுணம் இவைகள்லாம் அழிஞ்சே போயிடும், சத்வகுணம் வளரும். இன்றைக்கு பெருமாளையும் பிராட்டியையும் மாற்றி மாற்றி எழுப்புகிறார்கள். நாமும் அவர்களை எழுப்புவோம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அப்படின்னு பெருமாள் எழுப்புறார்கள். முதல் 2 வரியில் எம்பெருமான் ராமன் தான் அவதாரம் பண்ணதே யாருக்காக? தேவர்களுடைய துயரத்தை போக்குறதுக்காக அவதாரம் பண்ணான். தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினார். அந்த யாகத்துக்கு ஹவிச வாங்கிக்கணும்னு 33 கோடி தேவர்களும் வந்தார்களாம். அது யார் 33 கோடி தேவர்கள் அப்படின்னா 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், அஷ்டவசுக்கள்னு சொல்லுவா, 2 அஸ்வினி தேவதைகள். இவாளை கூட்டுங்கோ, 12, 11, 8, 2 மொத்தம் 33 பேர் வருவா. ஆனால் நான் சொன்னது 33 கோடி தேவர்கள்னு சொன்னேன். 33 பேர் தானே இருக்கான்னா இவா ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி சபார்டினேட்ஸ் இருக்கலாம். அதனால 33 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 33 கோடி தேவர்களும் வந்து அந்த ஹவிஸை வாங்கிண்டாளாம். இந்த யாகத்துக்கு அந்த சமயம் பிரம்மாவும் அவர் இல்லாத யாகமே நடக்காது, அவரும் வந்திருந்தார். இவா எல்லாரும் தேவர்கள்லாம் பிரம்மாட்ட தான் சொல்லுவா, பெருமாள் கிட்ட சொல்ல மாட்டா. பிரம்மா தான் அதிகாரி. சொல்கிற ராவணாதிகளால் எங்களால் ஏற்படுற துன்பத்தை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்னார்கள். அப்போது எம்பெருமான் நாராயணன் தான் நம்மளெல்லாம் காப்பாற்றணும் அவாக்கிட்டேந்து அப்படின்னு பிரம்மா சொன்னார். அந்த சமயம் சொல்லின்னு இருக்கிற போதே அந்த சமயம் என்னாச்சுன்னா கருட வாகனத்தில் பகவான் எழுந்தருள்றான். அதை கம்பர் அழகாக வர்ணிக்கிறார். கருமுகில் தாமரைக்காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்து ஏந்தி ஏடவிழ் திருவோடும் பொலிய ஓர் செம்பன் குன்றின் மேல் கலுழன் வந்து தோன்றினான். செம்பன் குன்றில் கலுழன் அப்படின்னா கருடன். கருடன் மேலே ஆவாகிச்சு பெருமாள் வந்தாராம், வந்து நின்றுட்டாராம் அப்படிங்கிறார் கம்பர். எல்லா தேவர்களும் அவர் வந்த உடனே சரணம் அடைஞ்சார்கள். பெருமாள் சொல்கிறார், பயம் தியஜத பத்ரம் பக, பயத்தை விடுங்கோ, கவலை வேண்டாம், உங்களுக்கெல்லாம் மங்களம் உண்டாகும் அப்படின்னர். நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவதாரம் பண்ணினர். அவதாரம் பண்ணி நான் எப்படியெல்லாம் அவளை அழிக்க போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் வால்மீகியோட ஸ்லோகம். ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவரிஷீனாம் பயாவகம் சபுத்திர பௌத்திர சாமாத்தியம் சமித்ரக்யாதி பாந்தவம். ராவணனோட நான் நிறுத்தாம சபுத்திர பௌத்திர சாமாத்தியம், புத்திர பௌத்திரர்களையும் அழிப்பேன். சமித்திர அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். சமித்திர அப்படின்னா என்ன அர்த்தம்? பூண்டோட அவனை சேர்ந்த நண்பர்கள், உற்றார் உறவினர்கள்,
தாயாதி பங்காளிகள்னு எல்லாரையும் ஒழிச்சுடுவேன் அப்படின்னு ஒழிச்சுட்டு தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்சன்னு 11,000 வருஷம் அந்த நான் அரசாளப் போகிறேன் அப்படின்னு தன்னுடைய சங்கல்பத்தையும் அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் அந்தர்தானம் ஆயிட்டார், மறைஞ்சு போயிட்டார். எல்லாரும் பார்க்குறா மறைஞ்சு போயிட்டாரேன்னு. அந்தர்தானம் கதோ தேவைஹி பூஜ்யமானோ மகரிஷிபிஹி. எங்கே போயிட்டார் அவர்னு பார்த்தா, யாகத்திலேருந்து ஒரு திவ்ய புருஷன் பாயசத்தை எடுத்துட்டு வந்தானாம். அந்த பாயசத்துக்குள்ள அந்தர்யாமியாக இருந்தாராம் பகவான். அதுக்குள்ளே எப்படி இருந்தார்? ஆத்மானம் சதுர்விதம் அப்படின்னு தன்னை 4 பிரிச்சுண்டு கோசலையின் மணிவயிற்றுக்குள்ள போய் தான் ராவணா வந்து பிறந்தார், அவதாரம் பண்ணினார் அப்படின்னு அவருடைய அவதாரம் சொல்லப்படுறது. 33 கோடி தேவர்கள் பார்த்துட்டு இருக்கிற போதே இப்படி அமரர்களுக்காக முன் சென்று செயல்பட்டு அவர்களுடைய கப்பம் தவிர்த்து, கப்பம் அப்படின்னாக்க கஷ்டம்னு அர்த்தம். அந்த கம்பம் அதை கப்பம் அப்படின்னா கஷ்டத்தை போக்கினான். எப்படி போக்கினான் அப்படின்னா கலியே துயிலழாய், ரொம்ப மிடுக்கோட துயிலழாய், மிடுக்கோட ஸ்டைலிஷ் பர்சனாலிட்டியும் அந்த சமயம் அப்படி அவன் போக்கினியப்பா அப்படின்றார்கள் முதல் 2 வரியில் பகவான் ராமனை. இப்படி அவளோட பயத்தை போக்கினியே. அவள் என்ன பண்ணா தெரியுமா? சீதா பிராட்டிய ராவணன் அபகரிச்சுட்டு போகிறான். எல்லா மிருகங்களும் கண்ணீரும் கம்பலியமாக அழுதுண்டு நிற்கிறதுகள் அபகரிச்சுட்டு போகிற போது. ஆனால் இந்த இந்திரன் என்ன பண்ணான்? இந்திர லோகத்தில் ஒரு பார்ட்டி கொடுத்துட்டுருக்கான். ஏன்? ராவணன் சீதையை அபகரிச்சுட்டு போயிட்டான், அதனால ராவணனை அழிச்சுடுவான், நம்ம காரியம் பலிச்சுடுத்து அப்படின்னு அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இந்திரன் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துட்டு இருந்தானான். இது மட்டும் இல்லை, ஹனுமன் சீதையை தேடிண்டு போகிறார். லங்கைக்கு இவரோட பலத்தை பரீட்சை பண்ணணும்னு சுரசாங்கிற அரக்கியை அனுப்பிட்டானா அவன். இந்த அரக்கி பெரிய சரீரத்தை எடுத்துட்டு வாயை பிளந்துட்டு நிற்கிறா. என்னோட வாய்ப்புள்ள நுழை அப்படிங்கிறா. இவரை டெஸ்ட் பண்ணி அனுப்புன்னு சொன்னவனே யார் தெரியுமா? இந்த இந்திரன் தான். இவனோட காரியத்துக்காக தான் ராமபிரானே அவதாரம் பண்ணினார். ராவணனை அழிக்கணும்னு ராம காரியத்துக்கு போகிற ஹனுமனுக்கும் டெஸ்ட் வைக்கிறான் இந்த இந்திரன். இவர் சின்ன உருவம் எடுத்துட்டு வாய்க்குள்ளே நுழைஞ்சு காது வழியாக வெளியில் வந்துட்டார்னு அன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்திரன் மாதிரி நாங்கள்லாம் இல்லையேப்பா ராமா, உமக்கு கைங்கரியம் பண்ணத்தானே நாங்கள்லாம் வந்திருக்கோம், எங்களுக்காக துயிலிழக்கூடாதா அப்படின்னு கேட்டார்கள் பெண்கள்லாம். அடுத்த பராக்கிரமத்தை அவர் பதிலே சொல்லலை. அடுத்த பராக்கிரமத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அப்படின்னு அடுத்த வரியில் சொல்கிறார்கள். செப்பமுடையாய் அப்படின்னா ட்ரூத்ஃபுல் பர்சன் அர்த்தம். வஞ்சனையே கிடையாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறதெல்லாம் நம்ம ஜீவாத்மாக்களுக்கு தான். பெருமாள் அப்படிலாம் பேசவே மாட்டார். அதுக்கு ராமாயணத்துலேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சுகச்சாரணர்கள் அப்படின்னு 2 ஒற்றர்கள் அவர்களை அனுப்பினான் ராவணன். எதுக்குன்னா, ராமனுடைய சைன்ய பலம்லாம் எவ்வளவு இருக்குன்னு போய் தேவு பார்த்துட்டு வாங்குன்னு அவளை அனுப்பினானாம். அவள் எப்படி வந்தா? எந்த ரூபத்தில்னா இந்த குரங்குகள் ரூபத்திலேயே வந்தானாம். இந்த குரங்குகள்லாம் கண்டுபிடிச்சுடுத்து இவா நம்மளுடைய ஜாதியில் இல்லை அப்படின்னு. ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனி வாசனை இருக்குமா. இவாக்கிட்ட அந்த வாசனை வரலன்னு அதுகள் கண்டுபிடிச்சுடுத்தான். எல்லாம் இந்த 2 குரங்கோட சுகசாரர்களோட சண்டை போடுறது அந்த பக்கமாக விபீஷணர் அவர் கண்டுபிடிச்சிட்டார். இவன் ராவணன் அனுப்பிய ஒற்றர்கள் அப்படின்னு சுகசாரணர்கள்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனே அவர் இவா 2 பேரையும் பிடிச்சு இழுத்துட்டு போய் ராமர் முன்னாடி நிற்க வைக்கிறார். இது மாதிரி நம்மளுடைய பலம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக, சைன்ய பலம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ராவணன் இவாளெல்லாம் அனுப்பியிருக்கான் அப்படின்னு. உடனே ராமர் என்ன சொல்கிறார்? வெரி ட்ரூத்ஃபுல் பர்சன். அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நீ நம்ம சைன்யங்களெல்லாம் இவாளை அழைச்சுண்டு போய் காண்பிச்சு கொடு அப்படின்னார். அப்படி சொன்னார் அவர். அப்படி அழைச்சுண்டு போய் சுற்றி காண்பிச்சுட்டு வா லக்ஷ்மணர்னு சொன்னியேப்பா. வெரி ட்ரூத்ஃபுல் பர்சன் நீ அப்படின்னு ஆர்ஜவத்தோடு நடந்துட்டியே அப்படின்னார். செப்பமுடையாய். அடுத்தது திரள் உடையாய் அப்படின்னா நல்ல பராக்கிரமசாலி.
பராக்கிரமம் உடையவன் நீ. அதை வால்மீகியே ராமாயணம் எழுதுகிற போது வால்மீகி கிட்ட நாரதர் சொல்கிறார். வால்மீகி கேட்குறார். என்ன கேட்குறார்? கோனஸ்மின் சாம்பிரதாம் லோகேன் குணவான் கத்திய வீரியவான். 16 கல்யாண குணங்கள் பொருந்தினவன் யார்? தான் எடுத்துண்ட காரியத்தை திறமையாக முடிக்கக்கூடியவன் யார்? ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய சுஜனஸ்ய ரக்ஷிதா. தன்னையும் காப்பாற்றிண்டு தன்னை சேர்ந்த மக்களையும் காப்பாற்றக்கூடிய பலம் உடையவன் யார் அப்படின்னு கேட்குறார் வால்மீகி நாரதர்கிட்ட. அவர் சொல்கிறார், இவ்வளவு திரள் உடைய பராக்கிரமசாலி ராமன் ஒருவனே அப்படிங்கிறார் நாரதர் வால்மீகி கிட்ட. சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு எப்படி போகிறது அப்படின்னு ராமர் விபீஷணர்கிட்ட வந்து கேட்குறார். அவர் சொல்கிறான், சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் தந்துமர்ஹசி அப்படிங்கிறான் விபீஷணர். சமுத்திரராஜனை நம்ம சரணம் அடையணும், நீங்கள் சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னான் அவர். தர்ப சயனத்தில் இன்றைக்கும் திருப்புல்லானி கரையில் அவர் சரணாகதி அனுஷ்டித்த மாதிரி சொல்லுவாள். அந்த இடம் அங்கே தான் இருக்கார் அவர். அப்போது அவர் சரணாகதி பண்ணுறார். அப்படி பண்ணுற போது இந்த சரணாகதி பலிக்காது அப்படின்னு ராமபிரானுக்கு நன்னா தெரியும். ஆனாலும் பக்தன் சொல்லிட்டானே, விபீஷணான பக்தன் சொல்லிட்டானே சரணாகதி பண்ணுன்னு, அதனால சரணாகதி பண்ணின போதும் அவன் வழி விடலை. சமுத்திரத்தை வத்த அடிச்சுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சமுத்திரராஜன் ஓடி வந்துட்டான். அவன் வந்து சரணாகதி பண்ணான் இவர் காலுங்கீழ. இப்படி தானும் சரணாகதி பண்ண வந்தவாளையும் காப்பாற்றக்கூடிய திரள் உடையவன். அதனால ட்ரூத்ஃபுல் பர்சன், இவனை மாதிரி யாருமே கிடையாது, பராக்கிரமசாலி அப்படிங்கிறார். இதை விட பக்தர்களுக்காக இவர் எப்படி யாகத்திலேருந்து வந்தாரோ அதே மாதிரி தான் யாகத்திலேருந்து வந்தவர் யார் அப்படின்னாக்க காஞ்சி தேவாதி தேவர். பிரம்மாவுக்காக அந்த இதுலேருந்து யாக யஜ்ஞத்திலேருந்து வந்தவர் அவர். அவர் என்ன பண்ணுறார் பாருங்கோ, பக்தர்களுக்காக சீறி வரக்கூடிய திரள் உடையவர் அந்த காஞ்சி தேவ பெருமாள். கலியுகத்தில் அந்த பெருமாள் இந்த மாதிரி பண்ணின இந்த காரியத்தை பண்ண. இவராவது வேற ஒரு யுகம், அவர் கலியுகத்தில் யாருக்கு பண்ணினார், திரள் உடையவனாக இருந்தார் அப்படின்னா திருக்கட்சி நம்பிகளுக்கு. திருக்கட்சி நம்பிகள் அன்றைக்கே நான் சொன்னேன், காஞ்சி தேவ பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார், விசிறி வீசுகிற கைங்கரியம் பண்ணுவார். ராத்திரி ஆச்சுன்னா பெருமாளுக்கு ரொம்ப வேர்க்கும், அதனால விசிறி வீசின்னு நின்றுட்டுப்பார். அப்படி வீசுகிற போது பெருமாளும் தாயாரும் அவனோட இவரும் பேசுவார். என்ன பேசுவார் அப்படின்னா, இன்றைக்கி என்ன காஞ்சிபுரத்தில் என்ன நடந்தது, என்ன சமாச்சாரம்லாம் விசாரிப்பாராம். இவர் எல்லாத்தையும் சொல்லுவாராம், இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படின்னு. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் விசிறி வீசுகிற கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த சமயத்தில், அந்த சமயத்தில் வரல, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி 7 சனி பிடிக்கணும்னு இந்த சனீஸ்வரன் காஞ்சி யாருக்கு பிடிக்கணும்னா திருக்கட்சி நம்பிகளுக்கு. ஆனால் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட போகலை, பெருமாள் கிட்ட வந்து, ஏன்னா பெருமாளோட பக்தராச்சேன்னு இவர்கிட்ட வந்து சொல்கிறான், இது மாதிரி நான் 7 நாட்டு சனி பிடிக்கணும் அவனை அப்படின்னு வந்து இவர்கிட்ட கேட்குறான். இவர் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு ஒரு ஓரமாக போய் நில்லு அப்படின்னு விட்டார். அந்த சமயம் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுறதுக்காக திருக்கட்சி நம்பிகள் வந்துவிட்டார். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனைன்னு ஆண்டாள் பாடுறாளே, அந்த மாதிரி இவர் விசிறி வீசுகிற கைங்கரியம் பண்ண வந்திருக்கார். சொல்கிறார் பெருமாள், திருக்கச்சி, ஒரு 7.5 வருஷம் நீ என்னை பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னார் பெருமாள். திருக்கட்சி நம்பிகள் சிரிக்கிறார். உனக்கும் எனக்கும் என்னப்பா பிரச்சனை, எதுக்கு நம்ம பிரியணும், நான் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தால் நேரடியாக சொல்லு, பிரியறதை பற்றியெல்லாம் பேசாத வரதா அப்படின்னு விட்டார். பெருமாள் அதை கேட்டுவிட்டு சிரிச்சுட்டே, நான் சொல்கிறேன்ப்பா கேளுப்பா, ஒரு 7.5 மாதமாவது நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கலாம். 7.5 வருஷத்துலேருந்து 7.5 மாதம் ஆயிடுது. 7.5 மாதமாவது நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கலாம் அப்படின்னார். என்ன கஷ்டம் வரதா உனக்கு, எனக்கு என்ன கஷ்டம், ஒரு 7.5 மாதம் நம்ம 2 பேரும் பிரியறதுக்கு, அப்படி பிரிஞ்சா உமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டார் திருக்கட்சி. சரி போனா போகிறது திருக்கட்சி, நீ 7.5 மாதம் மாட்டேங்கிற, ஒரு 7.5 வாரமாவது நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கலாம் அப்படின்னார். நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன்,
நம்ம 2 பேரும் பிரியணும்னே பேசிகிட்டே இருக்கீங்களே, ஏன் இப்படி பிரியறத பற்றியே பேசுகிறேள்? சேர்ந்து இருக்கிறத பற்றி பேசுங்கோ, என்ன ஆச்சு உமக்கு இன்னைக்கு அப்படின்னு கேட்குற திருக்கட்சி நம்பிகள். அடுத்ததாக சொல்கிற மறுபடியும், ஒரு 7.5 நாழிகையாவது நம்ம 2 பேரும் பிரிஞ்சு தான் ஆகணும், பிரிஞ்சு தான் இருக்கணும், எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோடா அப்படின்னு விட்டார். அப்போ 7.5 வருஷத்துலேருந்து 7.5 நாழிகை ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு விட்டார். சனீஸ்வரன் பக்கத்தில் நின்றுருந்தான் இல்லையா, அவன் பார்க்குறான், அவன் கேட்குறான், என்ன அநியாயம் இது? நாங்கள்லாம் 7.5 வருஷம் போய் ஒருத்தரை பிடிச்சோம்னா விடவே மாட்டோம், ஊரே எங்களை பார்த்து நடுங்கும், இவர் பேசி பேசியே 7.5 வருஷத்தை 7.5 நாழிகை பண்ணிட்டாரே அப்படின்னு, பெருமாளே என்ன இது இப்படிலாம் டியூரேஷனை குறைக்கிறேளே, ஏன் இப்படி குறைக்கிறேள் அப்படின்னு கேட்டான் சனீஸ்வரன். பேசாதடா புஷ், சத்தம் போடாத, எனக்கு தெரியும் 7.5 நாழிகை என் பக்தன் என்னை பிரிவான், அப்புறம் அவனை நான் என்னோட சேர்த்துன்றுவேன் அப்படின்னர் வரதராஜ பெருமாள். ராஜகுமாரர்களுக்கெல்லாம் லகுவான தண்டனை தான் கொடுப்பாள். ஏன்னா ராஜகுமாரர்கள் ராஜவம்சத்தில் வந்தவா, அதனால அவளுக்கு லகு தண்டனை, ரொம்ப கடினமான தண்டனைகள்லாம் இருக்காது. இப்போல்லாம் தண்டனையே கிடையாது. இப்போல்லாம் ராஜகுமாரர்களுக்கு லகுவான தண்டனை மாதிரி தன்னோட பக்தர்களுக்காக சீறி வரக்கூடியவன் எம்பெருமான். அதனால 7.5 நாழிகை முடிஞ்சுடுத்து, ஏண்டா வரதா என்னை 7.5 நாழிகை நீ பிரிச்ச அப்படின்னு வந்து சண்டை போடுறார் திருக்கட்சி நம்பிகள். எம்பெருமான் விஷயத்தை சொன்னார். திருக்கட்சி நம்பிகள் கதர்ற, 7.5 வருஷத்தை 7.5 நாழிகை பண்ணிட்டியேப்பா அப்படின்னு கதர்ற. கோள்கள் கிரகங்கள் எல்லாமே நம்மளுடைய கர்ம வினைகளை கொண்டு தான் நம்மளை பிடிச்சிக்கும் அது. ஆனால் எம்பெருமான நம்ம சரணாகதி பண்ணிட்டா இந்த கிரகங்கள்லாம் நமக்கு நல்லது பண்ணிட்டு போயிடும். இல்லை எம்பெருமானே என்ன பண்ணுவார், நல்லது பண்ணிடுவார், இல்லைன்னா ஏதாவது லகுவாக ஒரு தண்டனையை கொடுத்து நம்மளை காப்பாற்றிடுவான்னு சுவாமி வேதாந்த தேசிகன் ரகசியத்ரய சார கிரந்தத்தில் அவர் எழுதியிருக்கார். நீ சரணாகதி பண்ணிட்டேன்னா அவன் காப்பாற்றுவான். உனக்கு வரவேண்டிய என்ன கர்மாவோ எதை நீ அனுபவிக்கணுமோ அந்த தண்டனையை லகு தண்டனையாக பண்ணி முடிச்சுடுவான். சில சமயத்தில் என்ன பண்ணுவான்னா, ராத்திரி தூக்கத்தில் நம்ம பயந்து நடுங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்டனை கொடுத்துருவான். ஏன்னா இவன் என்னுடைய சரணாகதி, எங்கிட்ட வந்து சரணாகதி பண்ணியிருக்கான்னு அப்பேற்பட்டவன் அவன். அதனால் இப்படி பக்தனுக்காக எதையுமே செய்யக்கூடிய திரள் உடையவன் காஞ்சி தேவாதி ராஜன். அந்த தேவாதிராஜன்கிறவர் எப்படி வந்த ராமபிரானை போல யாகத்திலேருந்து தான் அவதரிச்சிருக்கார் கலியுகத்தில். அதனால இப்பேற்பட்ட திரள் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அப்படின்னா. செற்றார்னா யாரு? எதிர்த்து வரக்கூடியவர்களை நிரசிக்கும் தன்மை உடையவன் பரமாத்மா. அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறார் ஹனுமன் ராவணனை பார்த்து சொல்கிறார். அவன் திரள் உடையவன், அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரா திருநோத்ரா திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும் ந சக்தா யுதிராமபத்யம் அப்படின்னு ஆஞ்சநேயன் ராவணன் கிட்ட கம்பீரமாக சொல்கிறான். இதை என்ன, ராமர் வில் பிடிச்சு நின்னா 33 கோடி தேவர்களும் எதிர்ப்பர் வந்து நிற்க முடியுமா? அத்தனை பேரையும் புறமுதுகிட்டு ஓட வச்சுடுவார் அவர். இப்படி செற்றார்க்கு வெப்பம் கொடுத்தாலும் அவர் பேரில் எந்த தோஷமும் ஒட்டாது. விமலன் அவர். விமலன் மலம் அப்படின்னாக்க தோஷம் ஒட்டுறது. விமலன் அப்படின்னா எந்த தோஷமும் எந்த குற்றமும் அவர் மேலே படியாது, ஒட்டாது. அதனால அவர் குற்றமற்ற விமலன் அப்படின்னு சொன்னார்கள். இப்படி எம்பெருமானோட பராக்கிரமத்தை பாடியும் அவர் பதிலே பேசலை. பிராட்டியை முன்னிட்டு தான் பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்னு உணர்ந்துட்டா. இப்போ பிராட்டியை அழைக்கிறார்கள். எப்படி அழைக்கிறார்கள்? தாயாருடைய பக்தி ஞானம் வைராக்கியத்தை முறையே மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல்னு வர்ணித்து குணபூர்த்தி உள்ளவளே அப்படிங்கிற பொருள்பட நங்காய் அப்படின்னு அழைக்கிறார்கள். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலழாய் அப்படின்னு அழைச்சார்கள். செப்புக்கூடம் மாதிரி
மென்மையான முலைகள் உடையவள், பவழம் போன்ற சிவந்த உதடு, நுண்ணிய இடை உடையவள் என் சீத்தை அப்படிங்கிற ராமச்சந்திரமூர்த்தியே தன்னோட வாயால் அவளை புகழறார். சாகிதிஷ்டான் அவத்யாங்கீம் வனயா மதிரேக்ஷணே அனுகச்ச ஸ்வமாமீரு சகதர்மச்சாமி பவ. ஸ்ரீலக்ஷணமும் சௌந்தரிய பூர்த்தியும் உடையவள் என் சீத்தை அப்படிங்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. இப்பேற்பட்ட அழகுடைய பிராட்டிய திருவே துயிலழாய் அப்படின்னு அழைச்சார்கள். சமஸ்த ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய திரு இவள். ஸ்ரீஹி அப்படிங்கிற சொல்லின் தமிழாக்கம்தான் திரு. திருவுக்கும் திருவானவன் பரமாத்மா, மகாலட்சுமிக்கு கணவன்கிறதே எம்பெருமானுக்கு பெருமையம், லக்ஷ்மி நாதனாக இருப்பதே எம்பெருமானுக்கு கௌரவம். பகவான் ராமனுக்கு கௌரவம் கொடுக்கக்கூடிய திருவே துயிலழாய் அப்படின்னு அற்புதமாக அழைச்சார்கள். அழைச்சுட்டு சொல்கிறார்கள் அடுத்த வரியில், ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேல் ஒரெம்பாவாய் அப்படின்னு சொல்கிறார்கள். ஊக்கம் அப்படின்னா விசிறி. எங்களுக்கு விரக தாபம் தாங்க முடியல அவனை நினச்சி அதனால் ரொம்ப வெப்பமாக இருக்குது, விசிறிய குடு, நாங்கள் விசிறிக்கணும் அப்படின்னார்கள். தட்டொழிய குடு அப்படின்னார்கள். கண்ணாடி, தட்டொழினா எம்பெருமானுடைய கண்கள் தான் கண்ணாடி, அவனை நாங்கள் பார்த்துண்டே நீராடணும் அப்படின்னு சொன்னார்கள். பார்த்துண்டே நீராடணுமா? நீராடணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்நானம் பண்ணுறது இல்லை, அவனுடைய அனுபவிச்சுட்டே இருக்கிறது, அவனுடைய குணத்தில் நீராடுறது, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது, அவனுடைய சம்ஸ்லேஷத்திலேயே இருப்பது, இதுதான் நீராட்டம். ஸ்ரீரங்கத்தில் பெரிய பிராட்டி ரங்கநாயகி தாயார் படிதாண்டாத பத்தினி. அவள் வெளியிலேயே வரமாட்டாள். ஏன்னா அவள் பட்ட மகிழ்ச்சி. உத்தம நம்பி அப்படிங்கிறவ பெரியவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்த, இது அடியன் கிருஷ்ணபிரேமி அண்ணா சொன்னதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதை இவர் காலத்தில் கோவிலுக்கு ஒரு புது அதிகாரி ஒருத்தர் வந்திருந்தாராம். அந்த அதிகாரி சொன்னாராம், ஏன் இங்கே மட்டும் பெரிய பிராட்டி வெளியிலேயே வரதில்லை, மற்ற கோவில்களெல்லாம் அம்பாளை ஏழை பண்ணிட்டு வெளியில் ஊர்வலமாக அழிச்சுட்டு வராளே, அந்த மாதிரி இந்த தாயாரும் வெளியில் வரலாமே ஊர்வலமாக நம்பெருமாளோட அப்படின்னு சொன்னாராம். அவர் சொல்லிட்டு சொன்ன உடனே இவர் வாதாடுறார். இந்த உத்தம நம்பிங்கிறவர் அவரோட வாதாடுறார். அதெல்லாம் இங்கெல்லாம் சம்பிரதாயம் கிடையாது, அவளெல்லாம் வெளியில் அழைச்சிட்டு வரக்கூடாது, அவள் பட்ட மகிழ்ச்சி, அதனால் வெளியில் அழைச்சிட்டு வர்றது உசிதம் இல்லை அப்படின்னார். இவர் வாதாடினார். ஆனால் அந்த முரட்டு அதிகாரி, இப்போல்லாம் அதிகாரிகள் வச்சது தானே சட்டமாக இருக்குது, அதனால அவர் முரட்டு அதிகாரி கேட்கவே இல்லை. உடனே இவர் என்ன பண்ணினார் தெரியுமா? நேர ராஜகோபுரத்தில் ஏறினார். பெரிய பிராட்டியை வெளியில் கொண்டு வரதா இருந்தா நான் கோபுரத்துலேருந்து கீழே விழுந்து சாவேன் அப்படின்ட்டு அந்த அதிகாரி பயந்து போயிட்டார். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உற்சவத்தையே நிறுத்திட்டாராம். ராஜமகிழ்ச்சியான பெரிய பிராட்டி ரங்கநாயகி தாயார் வெளியில் வரமாட்டா, ஆனால் உபயநாச்சிமார்கள்லாம் பெருமாளோட நம்பெருமாளோட வெளியில் வருவா. இன்றைக்கும் நம்பெருமாள் ஏழுற போது உபயநாச்சிமார்கள் 2 பேரும் பக்கத்தில் இருப்பா. ஏன் இவாள்லாம் அப்படின்னா, இவாள்லாம் தாயாருடைய பட்ட மகிழ்ச்சியுடைய பணிப்பெண்கள் இவாள்லாம். அதனால இவாளோட நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருடுவர். எப்போ? தை உற்சவத்தில் அதை கண்டு கழிப்பாளாம் பெரிய பிராட்டி. கருணையோடு பார்ப்பாளாம், சந்தோஷப்படுவாளாம், அசூயைப்படவே மாட்டா பெரிய பிராட்டி. அந்த பெரிய பிராட்டி தானே யார்? சீதா மகாலட்சுமி தாயார் யார்? சீத்தம்மா. அதனால தான் ஆண்டாள் கோஷ்டி, உன் கணவரோட எங்களுக்கு நீராட்டம் பண்ணிவை அப்படின்னு கேட்கிறார்கள். இப்படி கேட்பது அநியாயம் இல்லையா? உன்னுடைய கணவனோட எங்களுக்கு நீராட்டம் பண்ணிவைன்னு கேட்குறாளே, அநியாயம் இல்லையானா? அநியாயம் இல்லை. கேட்பது யார்கிட்ட கேட்குறா? பெரிய பிராட்டியான சீதா பிராட்டி கிட்ட கேட்குறா. சீதா பிராட்டி நீராட்டம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு திருவேங்கட மகாத்மியம் சொல்கிறது. அவள் பண்ணி வச்சிருக்காளாம். இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கா, எப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா, ராமாயண காலத்தில் வேதவதிங்கிறவ ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தபஸ் பண்ணினா, யார் ரொம்ப அழகாக இருந்தாலும் ராவணனுக்கு பொறுக்காது. அவளை அடைய அவளுடைய தலைமுடியை பிடிச்சி இவன் இழுக்கிறான். அந்த தலைமுடி ஒரு
அருவாள் மாதிரி ஆக்ஸ் மாதிரி வந்து அவனை விரட்டி அடிச்சுடுத்து. ஆனால் இவளோட தபஸுக்கு பங்கம் ஏற்பட்டுடுத்து. ஏன்னா அவன் தலைமுடியை பிடிச்சி இழுக்கிற வரானே, அதனால் பங்கம் ஏற்பட்டுடுத்து. தன்னோட தபோ வலிமையால் அக்னி பிரவேசம் பண்ணி அக்னிக்குள்ளே போயிட்டா. அக்னி பகவான் அவளை பாதுகாக்கிறார். பஞ்சவடியில் ராமர் மாயமான் பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி அக்னி பகவான் கிட்ட சீதையை பார்த்து கொள்ள சொல்லிட்டு தான் போனாராம். இது வந்து திருவேங்கட மகாத்மியத்தில் இருக்குது. அப்போது உடனே சீதை என்ன பண்ணினா, அண்ணாவுக்கு ஆபத்துன்னு சொல்லி லக்ஷ்மணரையும் அனுப்பிட்டான். போலி சன்னியாசி வேஷத்தில் வந்தான் ராவணன். உடனே சீதா பிராட்டி தெரிஞ்சு போயிடுத்து அக்னி பகவான் கிட்ட சொல்கிறார், இது மாதிரி இவன் போலி சன்னியாசி மாதிரி தெரியறதேப்பா அப்படின்னு. அப்போது அக்னி பகவான் சொன்னாராம், அம்மா சீதே, நீங்கள் எங்கிட்ட வந்துடுங்கோ, உங்களோட காஸ்டியூமில் எங்கிட்ட இருக்கிற வேதவதியை நான் அனுப்புகிறேன். ஏன்னா அவள் ராவணனுக்கு சாபம் கொடுத்துருக்கா. அவள் கையால் தான் ராவணனுக்கு சாவுன்னு சாபம் கொடுத்துருக்கா. அதனால் நீங்கள் அந்த காஸ்டியூமில் எங்கிட்ட வந்துருங்கோ, உங்கள் காஸ்டியூமில் நான் வேதவதியை அனுப்பிடுறேன் அப்படின்ட்டா. 10 மாதம் சிறை இருந்தால் யார்? வேதவதி தான் சிறை இருந்தாளாம். சீதா பிராட்டி சிறை இருக்கலையாம். அக்னி பிரவேசத்தின் போது 2 சீதை தெரிஞ்சாலாம் ராமபிரான் கண்ணுக்கு மட்டும். 2 பேர், வேதவதியும் தெரிஞ்சாலாம், சீதா பிராட்டியும் தெரிஞ்சாலாம். சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் முடிஞ்ச உடனே வந்து சொல்கிறா ராமர்கிட்ட, பிரபு இவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அவள் பண்ணி வச்சிருக்கா. உங்களுக்காக இவள் தபஸ் பண்ணினா 10 மாதம் இவள் சிறை இருந்தா அப்படின்னு சொல்லி வேதவதிக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறா சீதா பிராட்டி. அப்போது பிரபு சொன்னாராம், இந்த அவதாரத்தில் நான் ஒரே ஒரு ஏகபத்தினி விரதன்மா, அதனால் நான் ஒன்றை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இவள் நீ ஒருத்தி தான் எனக்கு பத்தினி. 28வது கலியுகத்தில் சீனிவாசனாக நான் அவதாரம் பண்ணுவேன், அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே தாயாருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுதான். 28வது கலியுகம் வரையிலும் காத்துருக்கணுமா அப்படின்னு கோச்சுண்டு அவள் கோலாப்பூர், இன்றைக்கும் பக்கத்தில் இருக்கு கோலாப்பூரில் போய் அவள் அங்கே தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த வேதவதி அப்படிங்கிறவ யார் அப்படின்னாக்க பத்மாவதியாக அவதாரம் பண்ணவள் அவள் தான். பெருமாள் சீனிவாச கல்யாணத்தின் போது இந்த கல்யாணம் நடக்க போகிறது. அப்போது பத்மாவதியாக அவதரிச்சிருக்கா. அப்போ சீனிவாச பெருமாளுக்கு நீராட்டம் பண்ணி வைக்கணும். யாரை நீராட்டம் பண்ணி வைக்க சொல்கிறதுன்னு பிரம்மாவோடைய தர்மபத்தினியை சரஸ்வதியை கூப்பிட்றாளாம். ஐயோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாளாம். சிவனுடைய பார்வதியை கூப்பிட்டாலாம், எங்கள் அண்ணாக்கு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டாளாம். அப்போ யார் தான் பண்ணி வைப்பான்னு தெரியலையே, அவருக்கு வந்து அந்த நீராட்ட உற்சவம் பண்ணி வைக்கணுமே அப்படின்னொன்னே, மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்கணுமேன்னு நாரதரை அனுப்பி போய் கோலாப்பூரில் மகாலட்சுமி தாயார் இருக்கா, அவளை கூட்டுண்டு வான்னாராம் பெருமாள். அவள் இது மாதிரி நீராட்டம் பண்ணி வைக்கணும். தோ ஓடி வரேன்னு சந்தோஷமாக ஓடி வந்தாள். அதுக்காக தானே அவள் காத்துன்னு இருக்கா. ஓடி வந்தாளா, எப்படி நீராட்டம் பண்ணி வச்சா அப்படிங்கிறத, அண்டத்துக்கெல்லாம் நீ அதிபதியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நீராட்டம் பண்ணி வச்சாலும். இதை தெரிஞ்சுன்னு இருக்கா நம்ம ஆண்டாள் கோஷ்டி. சீதா பிராட்டிக்கிட்ட சொல்கிறார்கள், அன்னைக்கு நீ சீனிவாச எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணி வச்சியே, வேதவதியான பத்மாவதியோட கல்யாணம் பண்ணி வச்சையே, அது மாதிரி நீ எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை போட்டிருக்காளாம். இப்போதே எம்மை நீராட்டேல் ஓரெம்பாவாய் அப்படின்னு பாடினார்கள். பிராட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இவாளோட வந்து சேர்ந்துக்க போகிறா நாளைக்கு. அதை நாம் நாளை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.